8ஆம் தேதியான இன்னைக்கு ப்ரொபோஸ் டே. உலகம் முழுவதும் காதலர் தினத்தை கொண்டாடப்படுவதை ஒட்டி பிப்ரவரி 8ஆம் தேதியான இன்னைக்கு ப்ரொபோஸ் டேவா கடைபிடிக்கப்படுது. காதலிப்பதை விட காதல சொல்வதுதான் எல்லாருக்கும் சவாலான விஷயம். இதயம் முரளியிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கிற இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறது? எந்த மாதிரி காதல சொன்னா தன்னுடைய காதலியை ஏத்துக்குவாங்க? பூ வாங்கி கொடுத்து காதல தெரிவிக்கலாமா? சாக்லேட் வாங்கி கொடுத்து தெரிவிக்கலாமா? இல்ல ரிங் வாங்கி கொடுத்து தெரிவிக்கலாமா? இப்படி பல யோசனைகள்ல மண்டைய உடைச்சிட்டு இருக்கக்கூடிய காதலர்களுக்கு இந்த ப்ரொபோஸ் டே நல்ல விதமா அமைய சில டிப்ஸ் இருக்குங்க. சினிமா படங்களை பார்த்து அதுல வர டயலாக மனப்பாடம் பண்ணி சொல்றதெல்லாம் தள்ளி வைங்க. நீங்களா நின்னு காதல சொல்ல தயாராகுங்க. அதுக்கு ரொம்ப முக்கியம் தைரியம். ஆமாங்க, தைரியம் தான் காதல சொல்ல ரொம்ப முக்கியம். மோதிரம் கொடுத்து காதல சொல்றது ரொம்ப அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும். காலங்காலமா ப்ரொபோஸ் செய்வது எல்லாம் மோதிரம் இல்லாம இருக்காது. உங்க அன்புக்குரியவங்கள கரம் கோர்க்கவும் அவங்களோட காதல பெறவும் கைகள்ல மோதிரங்களை அணிவிச்சு அனுமதி கேளுங்க. அது உங்களின் அன்பிற்குரியவரின் சம்மதத்தை பெற நல்ல வாய்ப்பு உள்ளதா அமையும். வாட்ஸ்அப், பேஸ்புக்னு தொழில்நுட்ப முறைகள் வந்திருந்தாலும் எழுத்தின் வடிவில் வரும் காதல விரும்பும் காதலர்கள் இன்னும் விரும்பதான் செய்யறாங்க. உங்க மனதில் இருக்கும் காதல ஒரு கடிதத்துல எழுதி உங்க காதல வெளிப்படுத்துங்க. இது பழைய முறையா இருந்தாலும் உங்களுக்கு உதவும். அழகான காதல் செய்திகளை கொண்டுள்ள அட்டைகளை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு ரோஜா வச்சு உங்க காதல வெளிப்படுத்துங்க. இதுவும் உங்க காதலரை மகிழ்ச்சி படுத்தும். இந்த வாழ்த்து அட்டையோட கூடுதல் பரிசு பொருளும் சேர்த்து வைத்து கொடுக்கலாம்.